இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு நூலோட கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாடி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், 12 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்குது, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேயும். அப்புறம் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த ரோவில் 24 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். இன்க்ரீஸ்னால் ஒரே சிங்கிள் க்ரோஷேக்குள்ளே 2 சிங்கிள் க்ரோஷே. Two, 3, 4, 5, 6, 7 and 8, 9 and 10, 11 and 12, 13 and 14, 15 and 16, 17 and 18, 19 and 20, 21, 22, 23 and 24. இப்போது நமக்கு 22nd ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 24 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு 23rdலேருந்து 27th ரோ வரைக்கும் 24 சிங்கிள் க்ரோஷே. ஜஸ்ட் சிங்கிள் க்ரோஷே வச்சு ரிப்பீட் பண்ணுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே வச்சு 27th ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மொத்தம் 24 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 28th ரோ. 28th ரோ வந்து 3 சிங்கிள் க்ரோஷே அப்புறம் இன்க்ரீஸ். அப்போ நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த ரோவில் வந்து 30 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் ரோ ஸ்டார்டிங் தெரிகிறதுக்காக மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 3 சிங்கிள் க்ரோஷே, மறுபடியும் இன்க்ரீஸ். இப்போ 2 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்குது ஆல்ரெடி. 3, 4, 5, அப்புறம் இன்க்ரீஸ் 6 and 7 இன்க்ரீஸ். 9, 10, 11 and 12 increase. 13, 14, 15, 16 and 17 increase. 18, 19, 20, 21 and 22 increase. 22, 23, 24, 25, 26 and 27 increase. 28, 29, 30. இப்போ நம்ம 28th ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
மொத்தம் 30 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 29th ரோ. 29th ரோ சேம் சிங்கிள் க்ரோஷே வச்சு ரிப்பீட் பண்ணுங்கள். 30 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஜஸ்ட் ரிப்பீட் தான் பண்ணுறீங்க சிங்கிள் க்ரோஷே வச்சு. One, two, இப்போ நம்ம 29th ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 30 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரோ வந்து 4 சிங்கிள் க்ரோஷேஸ் வச்சு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ எண்ட் ஆஃப் த ரோவில் வந்து 36 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 4 சிங்கிள் க்ரோஷேஸ். இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. 4 சிங்கிள் க்ரோஷேஸ். 2, 3, 4, 5, 6, 7 and 8 இன்க்ரீஸ். அப்புறம் ரிப்பீட் பண்ணுங்கள். நமக்கு 36 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். Thirty-five, 36. இப்போது 33 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 36 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 34th ரோக்கு சிங்கிள் க்ரோஷே வச்சு ரிப்பீட் பண்ணுங்கள். அப்போ 36 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம 34th ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொத்தம் 36 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 30
37th ரோ வரைக்கும் சேம் சிங்கிள் crochet வச்சு ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 37 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சிங்கிள் crochet வச்சு. மொத்தம் 36 சிங்கிள் crochet இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 38th ரோ, அது வந்து 5 சிங்கிள் crochet ப்ளஸ் இன்க்ரீஸ். அப்போ நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த ரோவில் 42 சிங்கிள் crochets கிடைக்கும். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ், அப்புறம் 5 சிங்கிள் crochets, 2 3 4 5 6 7 8 and 9 increase. சேம் பேட்டர்னாக ரிப்பீட் பண்ணலாம். எண்ட் ஆஃப் த ரோவில் 42 சிங்கிள் crochet கிடைக்கும். H 39 40 41 42. இப்போ நம்ம 35th ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 42 சிங்கிள் crochet இருக்குது. நெக்ஸ்ட்டு 39th 42 வரைக்கும் சேம் சிங்கிள் crochet வச்சு ரிப்பீட் பண்ணலாம். 42 சிங்கிள் crochet கிடைக்கும். 42 எண்ட் ஆஃப் 42 ரோவில் 42 சிங்கிள் crochet கிடைக்கும். இப்போ இன்க்ரீஸ் மட்டும் ரிப்பீட் மட்டும் பண்ணலாம் சிங்கிள் crochet வச்சு. One, 2, இப்போ நம்ம 42 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 42 சிங்கிள் crochet இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 43rd ரோவுக்கு 6 சிங்கிள் crochet வச்சு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த ரோவில் 48 சிங்கிள் crochets கிடைக்கும். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்புறம் 6 சிங்கிள் crochet. இப்போ 2 சிங்கிள் crochet ஆல்ரெடி கிடச்சாச்சு. 2 3
4 5 6 7 8 9 and 10 increase. 9 and 10 11 12 13 14 15 16 17 and 18 increase. 19 20 21 22 23 24 25 and 26 increase. 27 28 29 30 31 32 33 and 34 increase. 35 36 37 38 39 40 41 and 42 increase. 43 44 45 46 47 48. இப்போ நம்ம 43 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 44லேருந்து 49 வரைக்கும் சிங்கிள் crochet வச்சு ரிப்பீட் பண்ணுங்கள். அப்போ 49th ரோவில் நம்மளுக்கு 48 சிங்கிள் crochet கிடைக்கும். ஜஸ்ட் ரிப்பீட் பண்ண போகிறோம் சிங்கிள் crochet வச்சு. இப்போ நம்ம 49 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொத்தம் 48 சிங்கிள் crochet இருக்குது. நெக்ஸ்ட்டு 50th ரோ டிக்ரீஸ் பண்ணிவிட்டு 6 சிங்கிள் crochet. ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் பண்ணலாம். அப்புறம் 6 சிங்கிள் crochet. 1 2 3 4 5 5 6 மறுபடி டிக்ரீஸ். and 6 single crochet. 1 2 3 4 5 6 decrease. ஓகே, இப்போ நம்ம 50th ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 42 சிங்கிள் crochet இருக்குது. நெக்ஸ்ட்டு 51 ரோ அது வந்து 5 சிங்கிள் crochet வச்சு டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ எண்ட் ஆஃப் த ரோவில் வந்து நம்மளுக்கு 36 சிங்கிள் crochet கிடைக்கும். ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் பண்ணலாம்.
அப்புறம் 5 single crochet 1 2 3 4 5 மறுபடி டிக்ரீஸ் இப்போ நம்ம 51 ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு 36 சிங்கிள் crochet இருக்குது நெக்ஸ்ட்டு 52க்கு 4 சிங்கிள் crochet தென் டிக்ரீஸ் அப்போ எண்ட் ஆஃப் த ரோவில் நம்மளுக்கு 30 சிங்கிள் crochet கிடைக்கும் ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் பண்ணலாம் அப்புறம் 4 single crochet மறுபடி டிக்ரீஸ் இப்போ நம்ம 52nd ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு 30 சிங்கிள் crochet இருக்குது நெக்ஸ்ட் வந்து 53rd ரோ அது வந்து 3 சிங்கிள் crochet டிக்ரீஸ் ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் பண்ணலாம் இப்போ நம்ம 53rd ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் 54th ரோக்கு 2 சிங்கிள் crochet டிக்ரீஸ் ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் பண்ணிவிட்டு 2 சிங்கிள் crochet அப்புறம் 2 single crochet 1 2 மறுபடி டிக்ரீஸ் இப்போ நம்ம 54th ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் 55th ரோக்கு 1 சிங்கிள் crochet டிக்ரீஸ் ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் பண்ணிவிட்டு 1 சிங்கிள் crochet decrease 1 single crochet decrease 1
1 single crochet, marbadi decrease, 1 single crochet, marbadi decrease, 1 single crochet, triple decrease, 1 single crochet, marbadi decrease, 1 single crochet, இப்போ நம்ம 55 rows கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு 56th row பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு. 55 rows கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 56th ரோவில் டிக்ரீஸ் மட்டும் பண்ணுங்க. அப்புறம் நம்மளுக்கு 6 சிங்கிள் crochet கிடைக்கும். டிக்ரீஸ் மட்டும் பண்ணுங்க. One, two, three, 4, 5, 6 போட்டாச்சு. இப்போ ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆமிகுருமியோட பாடியும் ஹெட்டும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதோட ஹேண்ட்ஸும் ஹேட்டும் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். like, share and subscribe to our channel.